வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல். அம்மா வீட்டு சமையலில் இன்றைக்கி இந்த கொத்தரங்காயை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இது போல் கொத்தரங்காயை கட் பண்ணி அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி சாரில் ஒரு ஸ்பூனு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். குறப்பாக அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 4 ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக ஜீரகம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம புளி எதுவும் சேர்க்கலை. அதனால் சின்ன தக்காளியில் ஒரு 4 தக்காளி சேர்க்குறேன். பெருசாக இருந்தால் 3 தக்காளி போதும். நான் சின்னதாக இருக்கேன் 4 சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு காரத்துக்காக ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காரம் இன்னும் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள்தூள். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெள்ளை எள்ளு, தேங்காய், பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்க கொத்தரங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொத்தரங்காயெல்லாம் ரொம்ப வதங்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும். நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. குக்கர்லேருந்து திறந்து பார்த்தரலாம். நல்லா சூப்பராக கொத்தரங்காய் கிரேவி ரெடி ஆகிட்டு நல்லா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் போடுறேன். அருமையான ஒரு கொத்தரங்காய் கிரேவி நமக்கு ரெடி. பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்ணுன்னு இருக்குது. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.